கடவுள் யார் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒவ்வொரு இமேஜ் தோணும். ஒரு சிலருக்கு மேகத்துல இருக்கிற ஒரு வயசானவர் நல்ல வெள்ளை தாடிலாம் வச்சுட்டு இருப்பார். ஒரு சிலருக்கு அவர் ஒரு பயங்கரமான சக்தி, காத்து மாதிரி, நெருப்பு மாதிரி. இன்னும் ஒரு சிலருக்கு அவர் ஒரு போலீஸ்காரர் மாதிரி. ஆனா இது எல்லாமே நம்ம மனசுல நம்மளே கட்டி கொண்ட கடவுள்கள் தான். கடவுள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்துக்கு போனோம். ஸோ இந்த வீடியோல கடவுள் யார் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் 6 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். வாங்க வேதம் பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்குற காரியம், தேவன் அவர் சகலத்தையும் படைத்தவர். பைபிளோட முதல் வசனம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே அப்படின்னா இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தது யாரு? தேவன். அவர் இந்த உலகத்தையும் பூமியையும் எல்லாத்தையும் அவர் சிருஷ்டித்தார். தியாலஜிக்கலா இதை கிரியேஷியோ எக்ஸ் நிகிலியோ அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லாத ஒரு நிலையிலிருந்து காரியங்களை உருவாக்குவது. உலகத்துல எந்த காரியத்தை நம்ம உருவாக்கினாலும் ஏதாவது ஒரு அடிப்படை காரியம் இருக்கணும். வீடு வேணும் அப்படின்னா செங்கல் வேணும், செங்கல் வேணும் அப்படின்னா மண்ணு வேணும், மண்ணு வேணும் அப்படின்னா மழை வேணும். இப்படி ஒரு செயின் போயிட்டே தான் இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாம தன்னுடைய வாயின் வார்த்தையால் படைத்தது நம்ம ஆண்டவர். இதை கேட்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாத்தையும் உண்டாக்குனது கடவுள்னா கடவுளை உண்டாக்குனது யாரு? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். காட் இஸ் இட்டர்னல். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. யோவான் 1 அதிகாரம் 3 வசனத்துல பார்க்கிறோம், உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ தொடக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் தொடக்கம் கடவுள் தான். ஆனா அவருக்கு தொடக்கமே கிடையாது. இதைதான் வில்லியம் லேன் கிரேக் அப்படிங்கிற ஒரு பிலாசபர் சொல்லுகிறார், தன்னை தவிர அனைத்துக்கும் தொடக்கம் இந்த கடவுளே. ரெண்டாவதா நம்ம பார்க்கிற காரியம், தேவன் அவர் திரியேகமானவர். இந்த ட்ரினிட்டி அப்படிங்கிற இந்த டாக்டரின் வேற எந்த மதத்திலையும் கிடையாது. ட்ரினிட்டின்னு என்ன அர்த்தம்? ட்ரை யூனிட்டி. தேவன் ஒருவரே, ஒரே கடவுள், வேற கடவுள் இல்லை. ஆனா அந்த ஒரே கடவுள் 3 நபர்கள் சேர்ந்த குழுவாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க 3 நபர்களாக இருந்தாலும் 3 தனித்தனி கடவுள்கள் அல்ல. ஒரே கடவுள் 3 நபர்கள். இது இன்னைக்கு நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். பின்னாடி வர ஒரு வீடியோல இந்த திருத்துவத்தை பத்தி இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரே தேவன் 3 நபர்கள். ஒரு சிலர் பைபிள்ல இந்த திரித்துவம் அப்படிங்கிற காரியமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையா? கண்டிப்பா உண்மைதான். திருத்துவம்ங்கிற பேர் பின்னாடி வந்த ஒரு காரியம். ஆனா திருத்துவம்ங்கிற கான்செப்ட் பைபிள்ல இருக்குதா? நிச்சயமா இருக்குது. 2 வசனங்களை உங்களுக்காக காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனம், நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்களில் அப்படின்னு சொல்லாம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கிற வசனம் 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 14 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும். இந்த திருத்துவத்தின் 3 நபர்களுடைய காரியங்கள் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த திருத்துவம் 1-2 வசனங்கள்ல மாத்திரம் இருக்கிற ஒரு காரியம் இல்ல, பல வசனங்கள்ல இருக்கு. இதை ஒரு தனி வீடியோல நம்ம ஆழமா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. மூன்றாவதாக பார்க்கிற காரியம், தேவன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவர், நிலைக்க செய்கிறவர். இந்த திரியேக தேவன் அவர் உலகத்தை படைத்தது மாத்திரமல்ல, இன்னைக்கும் கூட அதை நடத்தி கொண்டு வருகிற தாங்குகிறவராக அவர் இருக்கிறார். 2 வசனத்தை நம்ம இங்க பார்க்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 17 வசனம், அவருக்குள் எல்லாம் நிலைநிற்கிறது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 28 வசனம், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு தனியா போற மாதிரி உலகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் தூர போகல, மாறாக கூடவே இருக்கிறார், முழுவதும் அவரே இயக்குகிறார். இன்னைக்கு காலையில நீங்க எழும்பினது, இன்னைக்கு சாப்பிட்டது, ஏன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே அவருடைய செயல். அவர் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. நம்ம ஆண்டவர் நம்ம படைச்சு விட்டுட்டு ரொம்ப டிஸ்டன்ட்ல இருக்கிற ஒரு ஆண்டவர் இல்ல, நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவர். நம்ம கூட இருக்கிறார், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கிற காரியம், தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னா 2 விஷயங்கள் நமக்கு புரிஞ்சாகணும். ஒண்ணு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவன் அவர் எல்லாத்தையும் படைத்தவர், ஆனா அவருக்கு மட்டும் படைப்பு இல்லை. அப்போ அந்த பிரிவு ரொம்ப தெளிவா இருக்குது. அப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? 2 கேட்டகரி. எல்லாம் ஒரு கேட்டகரியில இருக்கு, அவர் கம்ப்ளீட் கேட்டகரி. அவர் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியோ இல்ல, ஒரு மனுஷனோ இல்ல. பரிசுத்தத்துக்கு இருக்கிற அடுத்த பரிமாணம் நம்ம பொதுவாக அறிஞ்சிக்கிற சுத்தம். தேவன் பாவமே இல்லாதவர், அவர்கிட்ட ஒரு சின்ன பாவம் கூட கிடையாது. ஒரு சில வசனங்கள் நம்ம எடுக்கலாம். ஆபக்கூக் 1 அதிகாரம் 13 வசனம் சொல்லுது, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. பாவத்தை கண்ணை ஏறிட்டு கூட அவர் பார்க்க மாட்டார், அந்த அளவுக்கு அவர் சுத்தமானவர். ஏசாயா 6 அதிகாரம் 3 வசனம் சொல்லுது, கேராபீன்கள் சேராபீன்கள் தேவனை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்றாங்க. யூத மத கலாச்சாரத்தின்படி ஒரு விஷயத்தை 2 முறை சொல்றாங்கன்னா மேக்ஸ்ல இந்த ஸ்கொயர்ல போடுற மாதிரி
இப்போ பரிசுத்தர் 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 3 முறை ஸ்கொயர் பண்ணி பரிசுத்தத்தில் இருக்கிறவர் எவ்வளோ மகா பெரிய பரிசுத்தமானவர் அப்படிங்கிறத இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான தேவன் தான் ஒழுக்க நெறியின் ஆதாரம். ஹீஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் மாரல் கோட். உலகத்தில் இருக்கிற கலாச்சாரங்களுக்கு ஏற்ப, நாகரிகத்துக்கு ஏற்ப தப்பு சரி அப்படிங்கிற காரியங்கள் மாற முடியாது. ஏன்னா இந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கிறவர் இந்த மாறாத தேவன். இவர் பரிசுத்தமானவர். இன்னைக்கு ஒரு சிலர் ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்க, அது எனக்கு தப்பு இல்லை ஆனா உனக்கு தப்பு, அல்லது உனக்கு தப்பு இல்லை எனக்கு தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஒரு காரியம் தப்பா கரெக்டா அப்படின்னு முடிவு பண்றது அந்த நபர் அல்ல, கலாச்சாரம் இல்ல, நாகரிகம் இல்ல, தேவன். அவருடைய பரிசுத்தமே நமக்கு அளவுகோலாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தத்தை, அவருடைய பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலைமையை நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு கோபம் உள்ள ஒரு நீதிபதியாக நமக்கு தெரியும். அது அங்க இருக்குது. ஆனா அதே நேரத்துல அவருடைய அதர் ஆஸ்பெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் அன்பானவர். 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய குணமே அன்புதான். அவருடைய எசன்ஸே அன்புதான். அவர் அன்பாகவே இருக்கிறார். 103 சங்கீதம் 8 சொல்லுது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவருடைய சாஃப்ட் லவ்விங் நேச்சரை நம்ம மறந்துடக்கூடாது. இவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆனா குஷ்டரோகியை தொட்டவர், விபச்சாரியை மன்னித்தவர், பாவிகளின் வீட்டுல உணவு உண்டவர், அன்பு நிறைந்தவர், கருணை நிறைந்தவர். கடைசி நம்ம பார்க்கிற காரியம், தேவன் அவர் மாறாதவர், மாற்றம் இல்லாதவர். காலங்கள் மாறுது, அரசாங்கங்கள் மாறுது, மனிதர்கள் மாறுகிறார்கள், நம்ம மனநிலைகள் மாறுது. இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ற ஒரு ஆப் நாளைக்கு அப்டேட் பண்ணும்போது அது வேற மாதிரி மாறுது. ஆனா தேவன் எந்தவித மாற்றமும் இல்லாதவர். அவருடைய குணங்கள், அவருடைய வார்த்தைகள்ல ஒரு மாற்றமும் இருக்காது. 2 வசனங்களை நம்ம எடுத்து படிக்கலாம். மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதே போல யாக்கோபு 1:17 அவரிடத்தில் யாதொரு மாற்றமும் மாறுதலின் நிழலும் இல்லை. ஒரு சின்ன சேஞ்ச் கூட அவர்கிட்ட இருக்காது. இப்ப நமக்கு ஒரு சில கேள்விகள் வரலாம். அன்பான தேவன் கோபத்தோடு பாவத்தை தண்டிப்பாரா, அல்லது நியாயமான நீதியான தேவன் பாவத்துக்கு தண்டனை தராம நம்மளை மன்னிச்சு விட்டுருவாரா? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கேள்விகளை இனி வர்ற வீடியோக்குள்ள நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோல தேவனை பத்தி 6 காரியங்களை பார்த்தோம். இந்த உலகத்தை படைத்தவர், இதை தாங்குகிறவர், இவர் அன்பானவர், நீதி உள்ளவர், நியாயமானவர், மாறாதவர். அப்படின்னா இந்த உலகத்துல ஏன் இன்னைக்கு இவ்வளோ அநியாயம், ஏன் இவ்வளோ பாவம், ஏன் மரணங்கள், இதை புரிந்துக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாவத்தை குறித்து ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. அநேக காரியங்களை ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க வேதம் கற்போம்.